ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அக்மீடியாவில் இருந்து தலைமை நிருபர் மணி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம் கொஞ்சம் தஞ்சை போயிட்டு வந்தேங்க. ஒரு நிகழ்வு கொஞ்சம் சோர்வு. சரிங்க ஐயா. நீங்க கொஞ்சம் உங்களை அசுவாசப்படுத்திட்டு ஓய்வு எடுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும், உங்களுடைய பார்வை மட்டும் தேவை. ஐயா, சொல்லுங்க. நடிகர் விஜயின் பரப்புரை, அதனால் ஏற்பட்ட மரணம், குறிப்பாய் குழந்தைகளின் மரணம், இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன என கேட்பதற்கு எனக்கு ஆசைதான். இருந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள் தானா என்று யோசிக்கும் போது, விஜயின் தரிசனம், அதுவும் கரூரில் அவர் தரிசனம், உங்களுடைய பார்வை என்னங்க? முதல்ல இது ஒரு என்ன சொல்றதுங்க, அதாவது கொஞ்சம் நம்ம அதாவது சங்கடமா இருக்குது. இழந்தவர்களுக்கு உயிர் இழப்பு, உயிர் சேதாரம் இருக்குது. அதாவது குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டோம். உயிரோட இருந்து தன் மகன் ஒரு கண் பார்வை இழந்த ஜம்பையில் இருந்து ஒரு அம்மா இன்னும் வரலையான்னு கேக்குது. அதை காமிக்கிறாங்க, அப்படி கதறாங்க. குழந்தை என்பது டக்குனு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். பெத்தவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக. தன்னுடைய உயிரோட இருக்கிற மகனை பறி கொடுத்த ஒரு கண் பார்வை இழந்த இது பிஇ எலக்ட்ரானிக் படிச்சிருக்க அந்த பையன். ஓ சரிங்க. நல்லா படித்த ஒரு கல்லூரி மாணவனே. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடே ஒரு இளவூடு ஆயிடுச்சுங்க. சரிங்க. இது கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 3 நாளா நான் அந்த 6:30 மணிக்கு கரூரை இதுல தொடர்வண்டியில கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ சரிங்க. வர்றேன் அந்த அன்று. ஓ, நீங்க அன்னைக்கு அந்த பக்கம் அந்த பகுதியில தான் பயணத்துல இருந்திருக்கிறீங்க. ரோடு மார்க்கமா வரல. ரோடு மார்க்கமா வந்திருந்தேன்னா ஒருவேளை நிறைய செய்திகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கணும். பார்த்திருக்கலாம். இறங்கியே பார்த்திருப்பேன். சரிங்கய்யா. தெரியலையே, இங்க அடுத்த நாள் காலையில தான் நம்மளுக்கே தெரியுது. இல்ல இரவே தெரிஞ்சிருச்சு. தோழர் அசோகன் சொன்னாரு. நான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வீட்டுக்கு வந்தேன். சரிங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஈகள் மாநாட்டு ஈகளுக்கு தியாகிகளுக்கு அவங்க நினைவுக்கு தான் போயிட்டு வந்தோம். சரிங்க. இந்த 41 தியாகிகள்